விருதுகள் பெற்றனர். விருதுகள் பெற்றோரின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களை 2 நிமிடம் ஏற்புரை வழங்குமாறு அன்பு பாராட்டி அழைத்து மகிழ்கிறோம். விருதாளர்களின் சார்பாக ஒரு கவிஞனை மேடையிலே அழைத்து 2 மணித்துளிகளுக்குள்ளே உரையாற்ற வேண்டும் என்று சொல்வதைப் போல மகத்தான தண்டனை எதுவும் இருக்க முடியும். அந்த தண்டனையை நான் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏர்வாடியாருக்காக மேடையில் இருக்கிற பலர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பல வகையிலே நெருக்கமானவர்கள். ஒரு முறை அவருடைய பிறந்தநாள் விழா, நான் கவிதை பாடுகிற ஒரு வாய்ப்பு. ஏறத்தாழ 40 பிறந்தநாள் விழாக்களில் தொடர்ந்து 40 ஆண்டுகள் அவருடைய பிறந்தநாள் விழா கவிஞர்களில் பங்கு பெற்ற ஒரே கவிஞன் என்பது என்னுடைய பெருமை என்பதை ஐயா TKS போன்றவர் அறிவார்கள். அப்படி ஒரு விழா மிகுந்த எதிர்பார்ப்போடு அவையினர் அமர்ந்திருக்கிறார்கள். தலைவர் மேடையிலே அமர்ந்து மிகுந்த ஆர்வத்தோடு அவரும் இனமான பேராசிரியரும் கவிதைகளை துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி தொடங்கினேன். உச்சி புகழ் கொண்ட உயிர் தலைவா ஒரு வருத்தம் என்று தொடங்கினேன். அவை அமைதியாகிவிட்டது. பிறந்த நாள் விழாவிலே எடுத்த எடுப்பிலே வருத்தம் என்று தொடங்குகிறானே என்று. கலைஞர் மட்டும் என்னை கூர்மையாக கவனித்தார், ஏதோ சொல்ல போகிறான் என்று. உச்சி புகழ் கொண்ட உயிர் தலைவா ஒரு வருத்தம், அச்சுப்படை கண்டேன் அழைப்புதலில் என்றேன். நம்முடைய முன்னாள் துணைவேந்தருக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் எதை வேண்டுமானாலும் பொறுத்தாற்றிக் கொள்வார். அச்சுப்படை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கடுமையான சினத்துக்கு உட்படுவார். உச்சி புகழ் கொண்ட உயிர் தலைவா ஒரு வருத்தம், அச்சுப்படை கண்டேன் அழைப்பதில் வேறென்ன, 25 என்பதனை 75 என போட்டால் சரியா பிழைதானே, தமிழுக்கு மூப்புண்டா என்று அவருடைய 75வது பிறந்தநாள் விழாவிலே நான் கேட்டேன். அவர் மகிழ்ந்தார், அவையும் மகிழ்ந்தது. இங்கே அப்படித்தான் ஏர்வாடியாரை பார்த்து நாமெல்லாம் கேட்க தோன்றுகிறது. 29 என்பதனை 79 என போட்டால் சரியா பிழைதானே, தமிழுக்கு மூப்புண்டா என்று. ஆனால் நமக்கு தொடர்ந்து வியப்பை இந்த அவை வழங்குகிறது. இவருக்கு 79 என்றால் ஐயா வேந்தன் 88 என்கிறார். ஐயா 88 என்றால் ஐயா நம்முடைய பெருமதிப்பிற்கு வணக்கத்திற்குரிய நல்லி ஐயா அவர்கள் 90 என்கிறார். அவர்தான் 90 என்றால் அழைத்தவுடன் 2-3 முறை மேடைக்கு இளைஞனை போல் ஓடி வந்த ஐயா இயக்குனர் சிகரம் SP முத்துராமையன் அவர்களுக்கு 92 வயதுக்கு மேல் இருக்கிறார்கள். ஆக ஒரு 60-70 வயதுக்கு உட்பட்டவர்களை விட இளைஞர்களாக இங்கே யார் காட்சியளிக்கிறார்கள் என்று சொன்னால் 1000 பிறை கண்ட இந்த இளைஞர்கள் தான். இவர்களெல்லாம் வந்து அமர்ந்திருக்கிற இந்த அவையில் ஏர்வாடியாருக்காக இவ்வளவு கூட்டம் வந்தது என்று நம்முடைய கவியருவி ஐயா, கவிப்பேரருவி அப்துல் காதர் ஐயா உள்ளிட்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்தோம். அவர் கவிஞர் என்பதற்காகவா, சிறந்த படைப்பாளர் என்பதற்காகவா, சிறந்த இதழாசிரியர் என்பதற்காகவா? அல்ல அல்ல, ஒரு மிகச்சிறந்த மனிதர் ஏர்வாடியார் என்பதற்காக அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த விழாவிலே விருது வழங்க பெற்றிருக்கிற அனைவரும் நம்முடைய ஏர்வாடியாரால் நேசிக்கப்படுகின்றவர்கள். தமிழ் குரு நல்லுலகத்திலே அவர்கள் வெவ்வேறு வகையிலே தங்களுக்கு இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தி தமிழ் பணி செய்யக்கூடியவர்கள். எனவே தமிழுக்கு தொண்டு செய்வோம். இந்த அவையிலே தமிழ் வணக்கத்திற்கு முதலிடம் கொடுத்தமைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழடங்கே என்று முத்தமிழுக்கு எப்போதுமே நாம் முதலிடம் கொடுப்போம். வணக்கம்.
கூட்டத்தை வயப்படுத்த வெகு நேரம் பேச வேண்டிய அவசியமில்லை என்பதை ஒவ்வொரு மேடையிலும் நிரூபித்து வருகின்ற கவிதை பித்தன் ஐயா அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கிறார்கள். அவர்களின் ஏற்புரைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து